My darlings, missed you all. அது பயங்கரமா இருக்குங்க. குட் பேட் அக்லியோட பிடிஎஸ் வந்திருக்கு. என்னன்னா, சமீப காலமா வந்து நம்ம ஏகே தலன்னு கூப்பிடக்கூடாது, கடவுளை அஜித்துன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்துட்டாரா, அவரு சிரிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியில நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணி வந்திருக்காரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்லாம் வந்திருக்கு. பிடிஎஸ் பார்க்கும்போது செட்ல தலை எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பத்தி நமக்கு பெருசா ஐடியா இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாசம் 3 மாசம் அப்படிலாம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. பட் இப்போ பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்திருக்காருங்க. என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னார், இது வந்து நான் அப்படியே கொண்டாடி எடுத்த படம் அப்படின்னு. கண்டிப்பாக தெரியுது. இந்த பிடிஎஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு அவ்வளோ ஃபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தலையோட லுக் பார்த்தீங்களாங்க. இல்லை எனக்கு என்னன்னா, அது ஏற்கனவே சொன்னாங்களே அந்த பபிள் கம் போடுறது வந்து வாலியோடது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு மாதிரி அது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமா இவ்வளோ நாள் ஃபேன் செலிப்ரேட் பண்ண அத்தனை விஷயங்களையும் இந்த குட் பேட் அக்லியில கொண்டு வந்திருக்காரோ ஆதிக் ரவிச்சந்திரன், அதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஃபேன்ஸுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க படத்துல. இப்போ பாருங்க இந்த பிடிஎஸ்ல கூட ஒரு கார் ரேஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது எப்படி தியேட்டர்ல இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆக மொத்தம் பிடிஎஸ் தரமா இருக்குங்க. குட் பேட் அக்லி பாருங்க.